குழந்தையே, இன்று உன் அப்பன் உன்னிடத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்ல வந்திருக்கின்றேன். இப்பொழுது ஒருவர் உன்னிடத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை மறைக்கிறார். அதாவது வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் இவர் உன்னிடத்தில் பொய் மறைக்க பல பொய்யை சொல்லி சொல்லி இப்பொழுது மீள முடியாத ஒரு விஷயத்தில் வந்து நின்று கொண்டிருக்கின்றார். தவித்து கொண்டிருக்கிறார். இவருக்கு இப்பொழுது உன்னுடைய உதவி தேவைப்படுகின்றது. அதனால் இது யார் என்று நான் உனக்கு சொல்லிவிட்ட பிறகு அப்பன் சொன்ன வார்த்தைக்கு நீ மதிப்பு கொடுப்பது உண்மை என்றால் நிச்சயமாக அவருடைய கஷ்டங்களுக்கு நீ உறுதியாக இருக்க வேண்டும். பொய் சொன்னதாக இருக்கட்டும், எந்த காரணத்திற்காகவும் இவர் பொய் சொன்னார் என்பது தெரிய வேண்டும் அல்லவா? அவர் சொன்ன காரணம் சரியாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உதவி செய்து இந்த நேரம் அவர் மிகவும் அவசியமாக தேவைப்படுகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கையினை நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக இருக்கும் என்று நம்பி முடிந்துவிட முடியாது. ஏதாவது ஒரு தவறு அந்த இடத்தில் நடந்து விட்டால் நிச்சயமாக அதை நீ இல்லை என்று ஒத்துக்கொள்ள முடியாது அல்லவா? என் குழந்தையே, தவறு செய்தவன்தான் செய்தது என்று ஒத்துக்கொள்கின்ற மனப்பக்குவத்தில் இருக்கிறான் என்றால் நிச்சயமாக அவன் வாழ்க்கையில் எப்பொழுதும் எந்த ஒரு பொய்யையுமே எந்த ஒரு துரோகத்தையுமே யாருக்கும் செய்துவிட மாட்டான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ளும் பொழுது உனக்கான நன்மை ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நான் இருந்து உனக்கு என்ன நடத்த நினைத்தாலும், நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு எதை சொல்லிவிட யோசித்தாலும் அதற்கு பல காரணம் இருக்கும். இந்த அப்பன் எதையும் காரணமில்லாமல் உன்னிடத்தில் எடுத்து வருவதில்லை. எந்த ஒரு விஷயத்தையும் தேவையில்லாமல் சொல்லி உன்னை காயப்படுத்துவதில்லை என்று இந்த விஷயம் காரணமாக முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் இவர்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் எந்த அளவில் உன்னை பாதிக்கும் தெரியுமா? இவர்கள் சொன்ன பொய் ஆரம்பத்தில் கண்டறிந்தால் இந்த ஒரு நொடி பொழுது வந்திருக்காது. இன்று அவர் சிக்கி இருப்பது மீள முடியாத பிரச்சனை. இனி எப்பொழுதும் இவரை மீட்டெடுக்கப் போகின்றாய் என்பது இந்த அப்பனுக்கு தெரியவில்லை. ஆனால் அப்பன் உன்னோடு உறுதுணையாக நிற்பேன் என்றால் அதற்கு அறியாத குழந்தை அல்லவா? இவர் சொன்னதை எல்லாம் உண்மை என்று நம்பி இப்பொழுது உன் வாழ்க்கையில் பல விஷயத்தை இழந்துவிடக்கூடிய சூழ்நிலையில் கொண்டு வந்திருக்கின்றார். அவர் வாழ்க்கை அங்கே கேள்விக்குறியாக நிற்கின்றது. எந்த நிலையில் இதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை நீ உணர வேண்டிய நேரம் வந்து விட்டது. அப்பன் நான் உன்னோடு இருக்கும் ஒவ்வொரு நொடி பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொடுக்கும் என்பது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம். நீ என்னவெல்லாம் வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்னிடத்தில் கேட்டாயோ அதையெல்லாம் உனக்கு நான் அப்படியே உன் கைகளில் கொண்டு வந்து தந்து விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எதையும் எதிர்பார்த்து வாழ்வு உனக்கு எதுவும் கொடுத்து விடுவதில்லை அல்லவா? அதனால் என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கானதாக மாறும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் எப்பொழுதும் உனக்கானதாக இருக்கும் என்பதை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இந்த அப்பன் என்றும் நான் முதலில் என்ன கேட்கிறேன் தெரிந்து கொள். தயாராக இரு என் பிள்ளையே. உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர் உன்னிடத்தில் பல காலமாக ஒரு பொய்யை சொல்கிறார் என்றால் அதற்கு எப்படி என்ன யோசிக்க வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, உன் வீட்டில் சில நாட்களாக ஒருவருடைய நடவடிக்கை பல குழப்பங்களை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. எப்பொழுதும் எதையோ தொலைத்தது போல இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நீ ஒரு முறைக்கு 10 முறை கூப்பிட்டால்தான் என்னவென்று திரும்பி பார்க்கின்றார்கள். நீ கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் சரியானபடி பதில் கிடைப்பதில்லை. நீ ஒன்று கேட்டால் அவர் இன்னொரு பதில் உனக்கு சொல்கின்றார். அப்பொழுது உனக்கு எதனால் இவர்களுக்குள் இத்தனை மாற்றம் என்று
இவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார் என்று வருத்தப்பட்டது உண்மைதானே? நீ அவர்களிடத்தில் உனக்கு ஏதேனும் பிரச்சனை, உனக்கு ஏதேனும் கஷ்டம் எதுவாக இருந்தாலும் சொல்லிவிடு என்று கேட்பதற்கு கூட அங்கிருந்து சரியான பதில் கிடைப்பதில்லை. இப்பொழுது இந்த குழப்பத்திற்கு நான் முற்றுப்புள்ளி வைக்க வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நீ இத்தனை நாட்களாக கேட்டு சரியான பதில் கிடைக்கவில்லையே என்று சொல்லி நீ அந்த விஷயத்தை அப்படியே விட்டு விட்டாய். ஏனென்றால் நாம் இதை பற்றி யோசித்து கொண்டிருந்தாயானால் நம்முடைய மனநிலை, நம்முடைய உடல்நிலையும் கொண்டு போகின்ற என்று சொல்கின்ற அளவிற்கு சில மாற்றங்கள் உனக்குள் கொண்டு வரப்போகிறது. என் குழந்தையே, அதை நீ அப்படியே விட்டுவிட தொடங்கிவிட்டாய். இனி நடக்கக்கூடிய விஷயம் எல்லாம் என்னவென்று இருக்கும் என்று நீ யோசித்து கொண்டிருக்கின்ற நேரம் உன்னோடு உன் அப்பன் உனக்கு சொல்ல வந்ததை கேட்டும் பொழுது, ஆமாம் அப்பா சொல்வது உண்மைதானே, அன்று நம் வாழ்க்கையில் இப்படி நடக்கும்தானே என்று யோசிக்கின்றாய் அல்லவா? என் குழந்தையே, அவரின் மனநிலை நாம் இப்பொழுது முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இது இப்பொழுது சென்று கொண்டிருக்குமானால் இவர்களின் வாழ்க்கை யாராலும் காப்பாற்றிவிட முடியாது. இது இப்பொழுது சொல்லும் பட்சத்தில் நாளை நீ மிகுந்த துன்பத்திற்கு ஆளாகி நிற்பாய். இவர்கள் கஷ்டங்கள் அத்தனையும் உன்னுடையதாக மாறிவிடும். நீ மேலும் மேலும் பல துன்பங்களுக்கு ஆளாகி நிற்பாய். நாம் தான் ஏதோ தவறு செய்து விட்டோம் என்று போல நீ உன்னைத்தான் தாழ்த்தி கொள்கின்றாயே தவிர ஒருபோதும் அவர் இதற்காக வருந்த போவது கிடையாது. இதையெல்லாம் இன்றே செய்து விட்டோமானால் இனிமேல் ஒருபோதும் அவர்கள் நினைத்ததால் அவர்கள் எந்த ஒரு தவறும் செய்துவிட முடியாது. ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்கி தவிக்கின்றார்கள் என்பது உண்மை. ஆனால் அது என்ன விஷயம் என்று தெரியாது. கேட்கும் பொழுது பொய்யை மட்டும் சொல்லி இதிலிருந்து எப்படி தப்பிக்கலாம் என்று யோசிக்கின்றார்களே தவிர ஒருபோதும் எதையும் அவர்கள் பெரிதாக சிந்திப்பதில்லை. அத்தனையும் தனக்கு நல்ல முடிவு கொடுத்து விட்டதாக அவர் உணர்கின்றார்கள். ஆனால் இவர்களின் வாழ்க்கையில் இத்தனையான போட வேண்டிய ஒரு நிலை வரும் என்று அப்பன் நானும் நினைக்கவில்லை. ஆனால் இப்பொழுது இந்த காலகட்டத்தில் இவர்கள் இந்த சூழ்நிலையில் இருக்கின்றார்கள் என்றால் ஒரு நிலை வரும் என்று அப்பன் நான் நினைக்கவில்லை. பொய் சொல்லக்கூடிய மற்றவர்களிடத்தில் எதையும் மறைக்கக்கூடாது. உண்மை சொல்லி வருகின்ற பிரச்சனைகளை ஏற்றுக்கொள். எத்தனை முறை இந்த அப்பன் நானும் ஒவ்வொரு பிள்ளைக்கும் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் சூழ்நிலைகளை பொறுத்து சட்டென்று பொய்தான் முதலில் சொல்கின்றார்களே தவிர அந்த நேரத்தில் எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ள துணிந்ததில்லை. அதை எப்படியும் தவிர்த்துவிட நினைக்கின்றார்களோ தவிர அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள். இவர்கள் மனதில் ஒருபோதும் ஒத்துழைப்பதில்லை. அதனால் எந்த ஒரு நேரத்தில் உனக்கு எது நடக்கும் எது நடக்காது என்பதை நீ புரிந்து கொண்டால் அந்த சூழ்நிலை வருகின்ற அத்தனை விஷயத்தையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள முடியும். உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை உண்மைகளையும் நிச்சயமாக உனக்கு என்னவென்று ஏற்றுக்கொள்ள முடியும். அத்தனையும் உனக்கு சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுக்கும். அத்தனை விஷயங்களும் உனக்குள் மன மகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்கும். எந்த நேரத்திலும் எதையும் இழந்து விட்டோம் என்று எண்ணம் உனக்குள் வேண்டாம். அவர்கள் மனதில் இருக்கின்ற காயம் நம் முற்றுப்புள்ளியை வைத்து விட்டோமானால் இனி என்ன நடந்தாலும் அத்தனையும் உனக்கான தீர்வுகள் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் குழந்தைக்கு உன் அப்பன் நான் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கான சந்தோஷங்களை நிறைவாக கொடுக்கும். உனக்கான வெற்றியை நிச்சயமாக ஒரு சேர உன் வாழ்க்கையாக்கி தரும். இனி நடக்கின்ற நன்மை ஒவ்வொன்றும் உன்னை பேரதிசயப்படுத்தும். நடக்கின்ற நன்மை ஒவ்வொன்றும் நிச்சயமாக இனிமேல் உன்னை சந்தோஷப்படுத்தட்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தைக்கு நானாக இந்த வாழ்க்கையில்
எப்பொழுதும் உன்னை தேடி வர தயாராக இருக்கின்றேன் என்றால் அந்த நேரத்தில் எல்லாவற்றையும் உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். உன்னை சுற்றி வருகின்ற இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை நன்மைகளையும் ஒரு சேர கற்றுக் கொடுக்க வேண்டும். அத்தனை உண்மையும் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்னவென்று நிறைவாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதுவெல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையில் மாற்றங்களை ஒரு சேர உணர்த்தி கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் கொடுக்கின்ற ஒவ்வொரு துணிச்சல்களும் உன்னை சூழ்ந்து வந்து யார் என்ன பொய் சொன்னாலும் அது என்னவென்று உனக்கு நிச்சயமாக தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தைக்கு இந்த அப்பன் சொன்ன விஷயத்தில் இப்பொழுது தீர்வினை விட்டேன். இவர்கள் சொன்னது எப்பொழுதும் பொய் என்று உனக்கு தெரியும், எனக்கும் தெரியும். அப்படியானால் இனிமேல் இவர்கள் செய்த விஷயங்கள் என்னவென்று நாம் உணர்ந்து சொல்கின்றோம். இதற்கு தீர்வினை அப்பன் சொல்கின்றேன். என் குழந்தையே, ஒரு பிரச்சனை இவர்களுக்கு வந்ததோடு மட்டுமல்லாமல் அந்த பிரச்சனையை உன்னிடத்தில் சொல்லும் பொழுது அது அவர்களுக்கு மிகுந்த கஷ்டத்தை துன்பத்தை கொடுக்கின்றது. மிகுந்த வேதனையை அது அவர்களுக்கு கொடுக்கின்றது. உன்னிடத்தில் சொன்னால் அதை நீ எப்படி எடுத்துக்கொள்வாய், எப்படி அதனை ஏற்றுக்கொள்வாய் என்று தெரியாமல் தான் அவர்கள் அங்கே விழிபிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது எதுவானாலும் உனக்கு நான் கொடுத்த துன்பங்களை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு வந்துவிட்டது என் குழந்தையே. உன்னை சுற்றி நான் உனக்கு என்ன கொடுக்கின்றேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டு எப்பொழுதும் உன் குடும்பத்தை இருக்கின்றவர்களிடத்தில் எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு அத்தனையும் நீ தீர்வுகளையும் தேடி இருக்க வேண்டும். உன் பிரச்சனைகளை என்னிடத்தில் சொன்னால் நான் உனக்கு தீர்வு கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டு அந்த பிரச்சனைகளை அவர் சொன்னவுடன் நீ இப்படியே செய்தாய் என்று அந்த பழியை அவர்கள் பக்கமே திருப்புவதனால்தான் எந்த விஷயமும் முன்னிடத்தில் இவர்கள் சொல்வதை தவிர்க்கின்றார்கள். இனிமேலாவது என்ன நடக்கிறது, எதனால் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அவர்களுக்கு நீ தீர்வினை கொடுக்க தயாராகிவிட்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதும் ஒட்டுமொத்த அத்தனை துன்பத்தையும் தீர்த்துவிடும். எந்த பொய்யையும் இவர்கள் சொல்லிவிட மாட்டார்கள். எதுவானாலும் இவர்களிடத்தில் சொன்னால்தான் நமக்கு தீர்வு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்குள் வந்துவிடும். உன்னிடத்தில் சொல்லும் பொழுது அவர்களுக்கு நல்லதொரு மனதெளிவு கிடைக்கும். அதனால்தான் இதனை என்னவென்று உணர்த்திட இந்த வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற விஷயங்கள் அத்தனையும் என்னவென்று புரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் தெளிவாக எண்ணத்தோடு இருந்து கொண்டிரு. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நம் குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் முன்னால் ஓடி செல்ல வேண்டும். நம்முடைய பொறுப்பு என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இவர்கள் பிரச்சனைகள் சிக்கி தவித்ததோடு மட்டுமல்லாமல் உன்னிடத்தில் சொன்னது அதுபோல மேலும் மேலும் பல துன்பத்தை கொடுக்கும் என்று பயந்து இப்பொழுது அது மிக பெரிய வேதனையாக அவருக்கு கொடுத்து விட்டது. அவர்களின் பிரச்சனைக்கு யாருமே ஆதரவு இல்லை. அவர்களுக்கு எந்த ஒரு துன்பத்தையும் பகிர்ந்து கொள்ள யாரும் இல்லை என்கின்ற உணர்வு அவர்களுக்கு வந்து விட்டது. இந்த உணர்வில் இருந்து அவர்கள் மீட்டு கொண்டு வர வேண்டும். இந்த நிலையில் இருந்து அவர்களை நீ வெளிக்கொண்டு வர வேண்டும். உனக்கு நடக்கக்கூடிய நன்மை எல்லாம் எப்பொழுதும் சொல்வது போல அவர்களுக்கு நல்ல விஷயத்தை பற்றி எடுத்துச் சொல்ல வேண்டும். இந்த வாழ்க்கை நன்மைகளை வைத்திருக்கிறது, அது நமக்கு கொடுக்கும் என்பதை அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். இதையெல்லாம் புரிந்து கொண்டதால் தான் இவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக எப்பொழுதுமே சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, உன் அப்பன் உனக்கு சொன்ன விஷயம் இப்பொழுது உனக்கு புரிந்ததா? எதுவாக இருந்தாலும் நம் சரியான பக்கத்தோடு ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான்
அது நமக்கு நல்லதொரு மனநிலையை என்றென்றும் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மனப்பக்குவம் வேண்டும். நம்மோடு இருக்கின்றவர் எப்பொழுதும் நமக்கு எப்படி ஆதரவினை கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றாமோ அதுபோல நாமும் கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இனி எந்த சூழ்நிலை வந்தாலும் இந்த வாழ்க்கை அத்தனை நிலைமைகளையும் கடந்து நீ சந்தோஷமாக வாழ கற்றுக்கொண்டால் அது மேலும் உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயம் இனி உனக்கானதான உண்மை உன் கைகளில் கொடுக்கும் என்பதை நீ உணர்ந்து விட்டால் அதுவே போதும். சரிவராத விஷயம் என்று இந்த வாழ்க்கையில் எதுவும் கிடையாது. தெரியாத கஷ்டம் என்று இந்த வாழ்க்கையில் எதுவும் கிடையாது. எதுவாக இருந்தாலும் அத்தனையும் உனக்கு மிகுந்த நம்பிக்கையை ஒரு சேர கொடுக்கட்டும். மிகுந்த சந்தோஷத்தை என்று இந்த வாழ்க்கை யாக்கி தரட்டும். எல்லாவற்றையும் உனதாக்கி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க வேண்டிய விஷயம் எல்லாம் உனக்கு நிறைவானதாக்கி தர அப்பன் இருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே. இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.